நேயர்களுக்கு வணக்கம். நேற்றே பேசிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு மொரட்டு மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆர்சிபி விசஸ் எம்ஐ மேட்சாக இருக்கும் பார்த்தா பாண்டியா விசஸ் பாண்டியா மேட்சாக மாறிடுச்சு. இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் எம்ஐ மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 430 ரன். ஓகே, ரெண்டு சைடும் செம்ம பேட்டிங் விருந்து ரசிகர்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச். ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னாக்க சேஸ் பண்ணாங்க பியூட்டிஃபுல்லாக. மும்பை முதல்ல டவுனில் இருந்தாங்க, அப்புறம் சேஸ் பண்ணாங்க. எக்ஸலண்ட் கேமு. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாதான். ரெண்டு பாண்டியனும் பிரமாதமாக ஆட்டாங்க. பவர் பிளேல ஆர்சிபி டாமினேட் பண்ணாங்க. ஆனால் மிடில் ஓவர்ஸில் மும்பை இந்தியன்ஸ் மொத்தமாக டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட 103 ரன் மிடில் ஓவரில் மட்டும் அடிச்சிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஆமாம் சார், அது வந்து என்னென்னா பவர் பிளேயில் வந்து நிறைய ரன்ஸ் வந்தது. 78 அது வந்தது ஆர்சிபிக்கு. ஆமாம், 70. அப்புறம் கடைசியில் 7 ஓவர் 98 ரன்ஸ். செம்ம அடி. அந்த பட்டிடாரும் அந்த ஜிட்டேஷும் அடிச்சாங்க. ஆமாம், பிரமாதமாக இருந்தது. அதனால தான் ஸ்கோர் ஏறி போச்சு. நீங்கள் இந்த கர்வ் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல இப்படி மேலே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டு அப்புறம் கடைசியில் ரொம்ப நல்லா மேலே போச்சு. ஓகே, ஸோ அது வந்து நல்ல கை கொடுத்தது அவங்களுக்கு. பட் இவங்க மும்பை வந்து கலக்கிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் பேட் ஸ்டார்ட்டு, ஆஸ் யூஷுவல். நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், ஆஸ் யூஷுவல். ஓகே, அண்டு கடைசியில் ஹர்திக் பாண்டியா வந்து ஹீ ப்ரூவ்ட் இஸ் எ கில்லர். ஓகே, அது என்னென்னா இவ்வளோண்டு வடன்னு இருக்கான், ஆனால் என்ன சிக்ஸ் அடிக்கிறான், எங்கே போகுது, எல்லாம் 3 tier 4 tier போகுது. பால்னா 3வது மாடிக்கு போகுது. பிரமாதம் அது. பட் அவங்களுக்கு வந்து முதல்ல காலை வாரிட்டாங்கல்ல பாவம். அவருக்கு வந்து பேட்டிங்கே ஸ்டார்டட் ஆஃப்டர் 3 wickets தான். அதுதான் சேட் திங். ஓகே, அதுவும் இந்த பில் ஜாக்ஸும் ரிக்கல்டனும் ரொம்ப மோசம். அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இது வரைக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. அது 221 அடிக்கிற சமயத்தில் அவங்க நல்ல ஸ்டார்ட் கொடுக்கல. அவங்க பவர் பிளேயில் 10 ரன் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்நேரம் ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், இப்படி டூ ஆர் டை மாதிரி ஆடினார் ஹர்திக் பாண்டியா. ஆமாம், அதாவது எப்படின்னா மேட்சுக்கு சூரியகுமார் அவுட் ஆன உடனே மேட்ச் போயிடுச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் சூரியகுமார் வந்து ஒரு கேட்ச் விட்டான். அதுக்கப்புறமா அடுத்த பால் அதே ஷாட் அடிப்பார். ரொம்ப அநியாயம் சூரியகுமார் பண்ணது. அவர் வந்து மேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆடினார். அது மாதிரி ஐ மீன் இட்ஸ் சச் எ கிரேட் பிளேயர். T20 கிங்கெலாம் பேர் அவருக்கு. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பேரை காப்பாற்றிக்க முடியல அவரால். பட் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து டூ ஆர் டை மாதிரி அடிச்சார். அதாவது என்னன்னாக்க சரி இனிமேல் நத்திங் டு லூஸ், ஆமாம் அடிப்போம் வந்தால் வரட்டும் அப்படின்னு அடித்தார். மாட்டிச்சு எல்லாம். அதுவும் வேர்ல்டு பெஸ்ட் பவுலர் ஹேசல்வுட்டை வந்து 22 ரன் அந்த ஓவரில். அதுவும் எல்லாமே குட் பால். ஆனால் இவர் அடிக்கிறது தான் எப்படின்னாக்கா இவ்வளோண்டு ஒல்லியாக இருக்காரு. டமால்னு பால் பறக்குது. அங்கே பிரமாதமாக இருந்தது. அந்த இது ஹேசல்வுட் வந்து ஷார்ட் பால்ஸ் போட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு இல்லை. ஏன்னா அடுத்த ஓவரில் எஸ் தயால் வந்து யாருக்கு 2 போட்டார், மிஸ் பண்ணார் ஹர்திக். ஹேசல்வுட் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். இல்லை, அது எப்படின்னாக்க புவனேஷ்குமார் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக யார்கர் போட்டார் பியூட்டிஃபுல்லாக. அது யாஷ் தயாலும் யார்கர் போட்டார். ஆனால் யாஷ் தயால் அந்த ஸ்லோயர் ஒன் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அது வந்து எப்படின்னா டெஸ்பரேட்டாக இருக்கும்போது அந்த ஸ்லோயர்லாம் நோ யூஸ். அதாவது எதை போட்டாலும் அடிக்கிறேன்னு இருக்கான் பேட்ஸ்மேன். அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்லோயர் ஒன் போட்டாலும் சரி ஃபாஸ்ட் ஒன் போட்டாலும் சரி அவன் அடிக்க போகிறான். ஒன்லி வே டு போல் இஸ் யார்கர். ஓகே, யார்கரை போட்டு அவனை அடிக்க முடியாமல் அவனோட டோ க்ரஷர்னு பேர். அதுக்கு டோ க்ரஷர்னா கட்டவரல். பால் வந்து கட்டவரல் இடிக்கணும். அது பேர் டோ க்ரஷர்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி போடணும். அப்படி போட்டால் அது இந்த பாகிஸ்தானி பவுலர்ஸ்லாம் வாசிம் அக்ரம் அண்டு வாக்கார் யூனிஸ் போடுவாங்க. பேட்ஸ்மேன் அப்படியே காலில் அடிப்பாங்க. அவங்க அப்படியே ஊழ்ந்துருவான் பேட்ஸ்மேன். அந்த மாதிரி புவனேஷ்குமார் போட்டார். பட் புவனேஷ்குமார் ஸ்பீடு இல்லை, இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப நல்லா போட்டார் புவனேஷ்குமார். இந்த 3 பவுலர் காப்பாற்றினாங்க. ஹேசல்வுட் அந்த 1 ஓவர் அடித்தார். அதுக்கப்புறமா 2 ஓவர் நல்லா போட்டார் ஹேசல்வுட். அண்ட் யாஷ் தயால் பிரமாதமாக போட்டார். ப்ளஸ் புவனேஷ்குமாரும் நல்லா போட்டார். இவங்க 3 பேர் தான் காப்பாற்றினாங்க ஆர்சிபியை. குருணால் பாண்டியா லாஸ்ட் ஓவரில் 3 விக்கெட் எடுத்தார். இதுதான் நான் சொல்கிறது. பர்பிள் கேப் சொல்கிறீங்களே இப்படி தான் வருது. அந்த 3 விக்கெட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்க நீங்கள். ஆமாம், லாஸ்ட் ஓவரில். ஓகே, அப்படி தான் ஆகும். அதான் T20 கிரிக்கெட். அது வந்து அந்த விக்கெட்ஸை வந்து ரொம்ப வேல்யூ கொடுக்கக்கூடாது. நம்ம எனக்கு ஆர்சிபிக்கு 3 பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்ச மாதிரி இருந்தது. விராட் கோலி படிக்கல் அந்த பார்ட்னர்ஷிப்பில் 91 ரன்ஸ் அடித்தாங்க. அப்புறம் விராட் கோலி ரஜத் படித்தார் 48 ரன் டீசெண்டாக விளையாடினாங்க. மிடில் ஓவரில் விக்கெட் கொடுக்காம ஆடணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆடினாங்க. அப்புறம் ரஜத் படித்தார் ஜிதேஷ் சர்மா போட்டு பொழந்துட்டாங்க மும்பையை.
மும்பைக்கு இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் அமையலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு வில் ஜாக்ஸும் சூரியகுமார் யாதவும் 36 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ரன் அதிகம். ரொம்ப ரொம்ப தடுமாறி இன்னைக்கு ஆடினாங்க வில் ஜாக்ஸும் சூரியகுமார் யாதவ். பேட் இன்னிங்ஸ். ஆனா ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா உள்ள வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 89 ரன் 30 to 35 பால்குள்ளேயே அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு. இல்லை, ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் 2 ஃபாரினர்ஸும் சொதப்பிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 11ல் இருக்கிறதுக்கே லாய்கில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உள்ளே இருந்த யாராவது போடலாம். ஓகே, அந்த அளவுக்கு அவங்க வந்து வெரி பேட் ஃபாரின் செலெக்ஷன். அது நோ குட் அட் ஆல். ஏன்னா அந்த ராபின் மின்ஸ்னு ஒருத்தர் இருக்கான் விக்கெட் கீப்பர், அவன் வந்து ரிக்கல்டனோட பெட்டராக விளையாடுவான். அண்ட் இஸ் நாட் அ ஃபாரினர், லோக்கல் ஃபெலோ. ஸோ நீ யாரை வேணால் ஃபாரினர் எடுத்துக்கலாம் உள்ளே. ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபாரினர்ஸில் வந்து போல்ட் அண்ட் சாண்ட்னர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மற்ற 2 பேர் வேஸ்ட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி மேட்சை ஸ்பாயில் பண்ணுது. ஃபஸ்ட்டு 3 விக்கெட்ஸ் தான் மேட்சை ஸ்பாயில் பண்ணிச்சு. எனக்கு ஆர்சிபியோட பேட்டிங்கில் குறிப்பாக எனக்கு வந்து நான் ஜிதேஷ் சர்மா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். செம்ம டைமிங்கில் இருந்தார் சார். கரெக்டாக பால் பட்ட உடனே தெரிஞ்சது அது 6 அப்படின்னு சொல்லி அவரோட இன்னிங்ஸ் எல்லாருமே அடிக்கிறாங்க சார். ஆர்சிபி ஜிதேஷ் சர்மா, ஆமாம், படிக்கல், இங்கே வந்து படிக்கல், ஓகே, அப்புறம் நம்ம நமிந்திர் என்ன அடிக்கிறான். இன்றைக்கும் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு யார்கர் பால் சார். அது யார்கர் எங்கேருந்து அடியில் கிரவுண்டை தோண்டி அடிச்சிருக்கான் சார். அவன் பிரமாதமான 6 அது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அஷ்தோஷ், அப்புறம் சஷாங்க், அப்புறம் இந்த விப்ராஜ், ஓகே, எல்லாரும் நல்லா அடிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றது புது ஆளு, அன்கேப்ட் எல்லாமே பிரமாதமாக அடிக்கிறாங்க, பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் சிஎஸ்கே. ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்து பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரிக்கி பாண்டிங் பதில் சொல்கிறாரு, பேட்டிங் வந்து இந்த ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறமா 18 வருஷத்துல நிறைய எவால்வ் ஆயிருக்கு. ஆனா நீங்க பவுலிங்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதே லென்த் தான் இருக்கு பிச்சு, நீங்க அதே பால் தான் போடுறீங்க. இப்பயும் யார்கர் வந்து அப்போ போட்ட யார்கர் குட் ரைட்டா சரியான ஒரு பால் யார்கர் போடுறது நல்ல பால் அப்படின்னா இப்பயும் அதே யார்கர் நல்ல பாலா தான் இருக்கு. நீங்க ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்க? பும்ரா, மலிங்கா தவிர கன்சிஸ்டண்டா யார்கர் ட்ரை பண்ணது யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நான் அதை ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன்னா நான் வந்து இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், நான் திங்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூப் ஷாட் அப்போ கிடையாது. ஓகே, எவால்வ் ஆயிருக்கு, பேட்டிங் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கூப் ஷாட் வந்தப்பறம் யார்கர் இஸ் நோ யூஸ். ஓகே, அதான் ப்ராப்ளமே. இது இப்படின்றாங்க. அவன் ஒரு அடி வாங்கினான் பார்த்தீங்களா, கேப்டன் படிதார். ஆமாம், அந்த பால் இப்போ இப்படியும் பண்ணிட்டு பேட்டில் பட்டு ஃப்ரிவேஸில் பட்டுது. வைசர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அவுட் ஆள். ஓகே, இத்தனை நேரம் உள்ளதான் இருப்பான் அவன். அது மாதிரி டெஃபினட்டாக வந்து ரிஸ்க் எடுத்து ஆடுறாங்க இந்த ஸ்கூப் ஷாட். இதெல்லாம் முன்ன கிடையாது. முன்ன ஒரே ஒரு ஆள் தான் ஸ்கூப் ஆடுவான். அவன் பேர் தில்ஷான். ஓகே, ஸ்ரீலங்கன் பிளேயர் தில்ஷன். அவனை வந்து எல்லாம் கேலி பண்ணுவாங்க, என்ன இந்த தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஷாட் அடிக்கிறான் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து அது அடிக்கலைன்னா யூ ஆர் நாட் அ பிளேயர் அட் ஆல். ஐ மீன் யூ கேனாட் மேக் மிராக்கிள் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே இருக்குது. சிஎஸ்கேல வந்து யாருமே இந்த ஷாட் அடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களால வந்து ஆக்சலேட் பண்ணவே முடியாது. வெதர் இன் பவர் பிளே ஆர் டுவர்ட்ஸ் எண்ட். யார்கர் போட ஆரம்பிச்சானா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அந்த மாதிரி பட் இப்போ எல்லோரும் மாடிஃபை பண்ணுறாங்க, எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஷாட்டு. அப்புறம் இன்னொரு ஷாட் ஒன்று பார்த்தேன். ஒன்று இப்படி அடிக்க வந்து லாஸ்ட் மினிட்ல எப்படி அடிச்சிட்டான். ஆமாம், படித்தார் விராட் கோலி கூட என்ன ஷாட் இது. ஆமாம், அதுதான். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஷ்ரூடாக இருக்காங்க, ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது பாதி பேர் அந்த ஓல்ட் டைமர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மிட் விக்கெட்டில் ஷாட். ஆஃப் ஸ்பின்னர் போடுவான், இவன் டக்குன்னு மிட் விக்கெட்டில் கிரவுண்ட் விட்டு வெளியே அனுப்புவான். இது வந்து அந்த காலத்தில் இருந்தது நிறையா. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது. இதில் வந்து ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது. எல்லாமே கேரம் பால், லெக் கட்டர்ஸ் அப்படி தான் போடுறாங்க. அதனால் வந்து ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி இப்போ இவால்வ் ஆகிட்டு இப்போ இம்ப்ரோவைஸ் பண்ணிவிட்டு எல்லா பாலும் 6 அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்பின்னரே எடுக்கிறதில்ல டீமில். ஹர்பஜன், அஸ்வின் லாஸ்ட்டு. அஸ்வின் கூட ஆஃப் பிரேக் போடுறதே கிடையாது, எல்லாம் கேரம் பால் தான். ஓகே, நல்லா கவனிச்சிங்களா? அதே மாதிரி தீக்ஷனா கேரம் பால் தான். ஆஃப் ஸ்பின்னர் பேர், ஆனால் கேரம் பால் தான். ஒரு பால் கூட ஆஃப் ஸ்பின் போடுறது கிடையாது தீக்ஷனா. ஆஃப் ஸ்பின் போடுறது யாருனாக்கா இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஓடி வந்து ஆஃப் ஸ்பின் போடுறாங்க. ஓகே, ஆஃப் கட்டர். அது ஸ்லோயர் ஒன்று. ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு புது டெக்னிக்கு, டைமிங் மிஸ் ஆகிறதுக்காக போடுறாங்க. ஆக்சுவலாக ஹர்திக் பாண்டியாக்கு அந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நிறைய பால் ரொம்ப கரெக்டு. அது வந்து கன்சீல்டாக போடணும். ஆனால் இப்போ யாஷ் தயால் ஸ்லோயர் ஒன்று நல்லா போட்டார். அது கன்சீல்டாக போடல. அவர் போடும்போதே இங்கே ஸ்லோயர் ஒன்று தெரிஞ்சு போயிடுது.
அதனால் என்ன ஆகிடுது, யாஷ் தயால் போட்ட உடனே 6 அடித்தாங்க இன்னைக்கு அடித்தாங்க. அது வந்து ஸ்லோயர் ஒன்றும் ஃபாஸ்டர் ஒன்றும் எதுவாக இருந்தாலும் கிரவுண்டுக்கு வெளியே அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காங்க இப்போ. அதனால் வந்து இப்போ வந்து வெரி டிஃபிகல்ட் டு போல். இப்போல்லாம் போலர்ஸ் ஆர் பேட்ஸ்மேன் மர்சி. பேட்ஸ்மேன் மனசு வச்சா எந்த போலர் வேணால் அடிக்கலாம். போலர் வந்து நான் இந்த பேட்ஸ்மேன் அப்படியே அடக்கிடுவேன் அப்படிலாம் நினைக்கவே முடியாது. ஏதோ போட்டுட்டு கடவுளை வேண்டிக்க வேண்டிதான், அப்பா இந்த பால் 6 அடிக்காமல் இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி நிலைக்கு இப்போ போயிடுச்சு இப்போ போலரோட லைஃப். ஓகே, ஆமாம். இது சொன்ன உடனே எனக்கு ஒன்று தோணுது. இன்னைக்கு பும்ரா வந்து போட்டார். விராட் கோலி பும்ராவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு, 6ஓட மீட் பண்ணாரு. விராட் கோலி வந்து ஒரு இவர் அடிக்கணும்ட்டு பிளான் பண்ணி வந்து அடிச்சார். ஆனால் பும்ரா வந்து நாட் அட் இஸ் பெஸ்ட். ஓகே, அது டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா பாடி பெண்டால அவர் பும்ராவுக்கு வந்து இப்படி கிட்ட க்ரீஸ்கிட்ட வந்துட்டு அப்புறம் இப்படி பின்னாடி போவார். இப்படி பின்னாடி போயிட்டு நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு வந்து இறக்குவார் இப்படி. அதெல்லாம் இல்லை இன்றைக்கி சாதாரணமாக போட்டார். ஒரு சாதாரண ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி போடணும் அப்படி போட்டார் அவர். அதனால தான். பட் அதுலேயே வந்து எக்கானமி வந்து நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் நாட் ஒரிஜினல் பும்ரா. மும்பை டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. ஒரு வேளை வந்து நம்மக்கிட்ட நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட்டா என்ன ஒரு இதில் இல்லை 221 அடிச்சிருக்காங்க ஆர்சிபி. ஓகே, தட்ஸ் அ பிக் ஸ்கோர். அது பிகாஸ் ஆஃப் சாலிட் பேட்டிங் லைனப். ஓகே, சாலிட் பேட்டிங் லைனப்பு. இது 2-3 பேர் அடிக்கலை. சால்ட் அடிக்கலை, லிவிங்ஸ்டன் அடிக்கலை, அண்ட் டிம் டேவிட் அடிக்கலை. இவங்க 3 பேர் அடிச்சு தான் எங்கோ போயிருக்கும். ஓகே, ரைட். ஆனால் அந்த 221 சேஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் பேட்டிங் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா முதல்ல ஸ்லோ டவுன் ஆனால் கூட டார்கெட் தெரியுது. ஸோ இதுலேருந்து ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்தோடனே அவர் டிசைட் பண்ணுறாரு, இதுலேருந்து ஓவருக்கு 16 ரன் அடித்தா தான் நம்ம வந்து டார்கெட் ரீச் பண்ண முடியுன்ற ஒரு டார்கெட் வந்த உடனே இந்த 16 ரன்னுக்கு அவர் ஆடுறார். புவனேஷ்குமார் போட்டால் அடிக்க மாட்டார். ஏன்னா புவனேஷ்குமார் வந்து பியூட்டிஃபுல் யார்க்கர்ஸ் போடுறாரு. ஹேசல்வுட் என்ன பண்ணுறாரு, குட் லெங்கில் போட ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து இந்த அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் அந்த இதில் போடுறாரு. புவனேஷ்குமாருக்கு இவரை தெரியும், ஹார்திக் பாண்டியாவும் தெரியும், மற்ற பிளேயர்ஸும் தெரியும் எப்படி விளையாடுவாங்கன்ட்டு. நேராக கொண்டு வந்து இறக்கினார் யார்க்கர். அது மாதிரி தான் போடணும், வேறு வழியே கிடையாது. யூ ஹாவ் நோ சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் அண்ட் ரிக்கல்டன் 2 பேரும் மும்பைக்கு எடுத்தாங்க இன்னைக்கு. அண்டு ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் எங்கேருந்தோ மேட்சுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, வின் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து கடைசியில் எட்டாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். ஆக்சுவலாக ஹர்திக் திலக் யாராவதுல ஒருத்தர் கிரீஸில் இருந்திருந்தா கூட இன்னொரு ரிசல்ட் மாறி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா வந்தவனு அடிச்சான். ரமன்தீப் வந்து ஒரே பாலில் 6 அடிச்சான். ஓகே, பட் ரொம்ப டார்கெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா கடைசி ஓவர் போடும்போது 19 ரன். ஓகே, 19 ரன் வந்து வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர். ஓகே, அதனால் அது லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 30 ரன் இல்லை. ஆமாம், தட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர். அந்தளவுக்கு கொண்டு வந்தாங்க, அவுட் ஆகிட்டாங்க முடியல. ஏன்னா இவங்க அடிச்சுட்டே இருந்தால் ஒரு சான்ஸு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவருக்கு 6 அடிச்சா 36 ரன் வரப்போகுது. ஓகே, அந்த மாதிரிலாம் நடக்கிற காரியமா அது மாதிரி. எனியோ குட் ஃபைட், குட் மேட்ச், ரசிகர்களுக்கு நல்ல விருந்து. அண்டு ஆர்சிபி வந்து பெட்டர் சைடுன்ற மாதிரி நம்ம நேற்று சொன்னோம். பெட்டர் பேட்டிங் சைடுன்னு நான் சொன்னேன். நான் அதை ப்ரூவ் பண்ணாங்க அவங்க, பெட்டர் பேட்டிங். இதில் வந்து பேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா 3 விக்கெட் ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறமா இவங்க வந்து பிக்கப் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரஜத் படிதார் கொடுத்துருக்காங்க. 64 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, அடிச்சார். 2 பார்ட்னர்ஷிப் நல்லா பண்ணார். அண்டு அடி ஒன்று வாங்கினார். அதுக்காகவே கொடுக்கணும், மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும் அவருக்கு. ஏன்னா அவர் ஆடி போயிட்டார், அப்படியே கழுத்தெல்லாம் திருப்பின்னு போயிடுச்சு. அது ஒன்று. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, இந்த எப்போவுமே வின் பண்ணுற டீமுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க. ஓகே, அது வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இதில் வந்து ஸ்மார்ட் பாயிண்ட் எல்லாம் வச்சு கொடுக்கணும். ஸ்மார்ட் பாயிண்ட், அந்த ஸ்மார்ட் பாயிண்ட்டை வச்சு கேல்குலேட் பண்ணிவிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் 12th மேனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க, ஜான்டி ரோட்ஸ். ஏன்னா ரன் அவுட் அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த மாதிரி வந்து, அதுவும் அவர் வந்து வின்னிங் சைடில் கூட இல்லை. அந்த மாதிரி மேட்சை டேர்ன் பண்ணது அவர் தான். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு அந்த இதில் வருது. ஸோ அப்படி பார்த்தாக்க நான் ஹர்திக் பாண்டியா கொடுத்துருப்பேன். இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்கேருந்தோ மேட்ச்சை கொண்டு வந்தார். அவர் இருக்க வரைக்கும் வின் பண்ணுறதா இல்லை. அது சூரியகுமார் வந்து சக்ஸஸிவ் பாலில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு உள்ளே போயிட்டார் அவர். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுலேருந்து என்னமோ வெறி பிடிச்சா மாதிரி ஒரு அடி அடிச்சார். அண்ட் எல்லாமே க்ளீன் ஹிட்டு, ஒன்று கூட மிஸ் ஹிட் கிடையாது. எல்லாம் க்ளீன் ஹிட், எல்லாம் வந்து இன்டு த க்ரௌட். ஸோ அந்த மாதிரி ஆள் கொடுக்கணும். கொடுத்தனா இல்லாத ஐ மீன் லைக் அதை சேஞ்ச் பண்ணணும். அந்த கான்செப்டை வின் பண்ணுற டீம் தான் கொடுக்கணுன்றது இருக்கு கிடையாது. பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு அவ்வளோதான். வின் பண்ணுற டீம் ஐ மீன் வின்னிங்க்கு யாருன்னு பண்ணால் அது வேறு.
வின்னிங் உண்டான பிளேயருங்கிறது வேறு, பட் அட்ராக்டிவ் பிளேயர் ஆஃப் த மேட்ச்னாக்க அது வேறு. ஓகே, அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.